கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற இன்ப நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தருக்குள்ளாக உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் தாமே இந்த நாளையும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றி வழிநடத்துவாராக. பிரியமானவர்களே, இந்த நாளிலும் தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட பரிசுத்த வேதாகமத்தினுடைய பகுதி ரோமர் எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 19வது வசனம். ரோமர் எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அவன் விசுவாசத்துல பலவீனமாயிருக்கவில்லை. அவன் ஏறக்குறை 100 வயது உள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான் அப்படின்னு இந்த வசனத்துல நாம் தியானிக்கிறோம். பிரியமானவர்களே, விரலின் அளவுக்கேற்றபடியே அது வீங்க முடியும். தோளின் வலுவுக்கேற்றபடியே அது சுமையை தாங்க முடியும். ஒரு மனிதனுடைய ஆவிக்குரிய பலத்துக்கு ஏற்றபடியே அவனிடம் விசுவாசம் தங்க முடியும். அந்த விசுவாச ஆற்றலுக்கு ஏற்பவே அவனுடைய வாழ்க்கையில் வெற்றிகள் பெருக முடியும். சில வேளை நம்முடைய நம்பிக்கைகளும் விசுவாசங்களும் மிகவும் பெரிதாக இருக்கின்றன. ஆனாலும் வாழ்க்கையில் உண்மையான வெற்றிகளும் இலக்குகளை அடைகின்ற அனுபவங்களும் நம்முடைய மாம்சத்தில் தோன்றி வளர்கிறதே அன்றி ஆவியில் அஸ்திபாரம் இடப்பட்டு அது வலுவடையவில்லை. எனவே எதிர்மறையான சூழ்நிலைகளை சந்திக்கும் போது காற்றில் பறக்கும் பதல்களை போல அவை எங்கோ போய்விடுகின்றன என்று பெரும்பாலான ஊழியர்கள் மக்களை பெரிய அளவில் விசுவாசிக்க தூண்டி அவர்களின் ஆசைகளை பலூன்களைப் போல ஒப்பிவிடவும் செய்கின்றார்கள். ஆனால் அந்த விசுவாசங்கள் வலுவாக நிற்க தேவையான ஆவிக்குரிய அஸ்திபாரங்களை குறித்து எதையும் சொல்லாமல் அப்படியே போய்விடுகிறார்கள். தேவனோடு நமக்குள்ள உறவுகளும் பழக்கங்களும் பெருகி அதனால் இதயத்தில் பெரிய அளவில் விசுவாசம் வளமடையவும் போதும்தான் வாழ்க்கையில் உண்மையான வெற்றிகள் பெற முடியும். மாபெரும் ராட்சதனாகிய கோலியாத்தினை தன்னால் எளிதாக வீழ்த்த முடியும் என்று தாவீது உறுதியாக விசுவாசித்தான். அந்த அளவிற்கு அவன் தேவனோடு பழகி வாழ்ந்து விசுவாச விஷயத்தில் பலவனாக அவன் விளங்கினான். அது மட்டுமின்றி தன்னுடைய நம்பிக்கையை கோலியாத்திற்கு முன்பாகவும் அறிக்கையிட்டான். அது வெறுமனே வாயின் வார்த்தைகளை கொண்டு உருவாக்கிய விசுவாச அறிக்கை அல்ல. தேவனோடு தாவீதுக்கு இருந்த ஒரு வலிமையான நிச்சயமான உறவின் பிரதிபலிப்பாகவே அவனுடைய விசுவாச அறிக்கை வெளிப்பட்டது. அநேகர் வாயினால் விசுவாசமான வார்த்தைகளை பேசி அறிக்கையிட்டால் அப்படியே காரியங்கள் நடந்துவிடும் என நினைப்பதுண்டு. ஆனால் வாயிலிருந்து வரும் நம்பிக்கையான வார்த்தைகளுக்கு ஒரு அடிப்படையான தேவ உறவு சார்ந்த நிச்சயம் நமக்கு அவசியம் வேண்டும். அன்பார்ந்தவர்களே, ஒரு விசுவாசியினுடைய விசுவாச அளவு எந்த அளவு இருக்குதோ அந்த அளவுதான் விசுவாசத்தினுடைய கிரியைகளை பார்க்க முடியும். எல்லாருக்கும் ஒரே விதமான விசுவாசம் அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லாருக்குள்ள விசுவாசம் பூரணப்பட்டிருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனால் இந்த வசனத்தின் அடிப்படையில் நாம் பார்க்கும்போது சாராளுடைய கர்ப்பமும் செத்து போயிற்று, தன்னுடைய சரீரமும் செத்து போயிட்டு. இப்ப இந்த காலகட்டத்தில் விசுவாசம் என்ன செய்யும்? விசுவாசம் சரீரத்தை உயிர்ப்பிக்கணும். அதான் உண்மை. செத்து போன சரீரம், செத்து போன இத்து போன சரீரம். ஏன் குழந்தை உண்டாகுமா? இது இந்த வயசா? அதெல்லாம் முடியுமா? அதெல்லாம் போட்டு பேசிக்கிட்டு அப்படிமா. ஆனால் விசுவாசம் கிரியை செய்தே. எதிர்மறையான சூழ்நிலையில விசுவாசம் கிரியை செய்து. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில அது கிரியை செய்தது. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில விசுவாசமானது
கிரியை செய்து. அப்போ விசுவாசத்தினுடைய வலிமை தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு மரித்த நிலைமையில இருக்கிற சூழ்நிலைகளை அல்லது அந்த நிலைமைகளை, அந்த காரியங்களை உயிர்ப்பிக்கிற ஒரு பகுதி. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். விசுவாசியாத யாவும் பாவம். இப்ப தேவனை விசுவாசிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், ஆண்டவராகிய இயேசுவை விசுவாசிக்கணும். விசுவாசத்துல நமக்கு பலன் வருது, வலிமை வருது, பலன் வருது. எதிர்மறையான சூழ்நிலையில விசுவாசித்து பெற்றுக்கொள்ளுகிற ஒரு அனுபவம். இப்போ சாராளுக்கும், ஆபிரகாமுக்கும் ஆபிரகாமுடைய விசுவாசத்தின்படி அவர்கள் 99 வயதில ஒரு குழந்தையை காண்கிறார்கள். அதேபோல தாவீது அவன் தேவனோடு கூட ஒரு தனிப்பட்ட உறவு, ஐக்கியம் இருந்துச்சு. அந்த உறவு தேவனோடு கூட ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நேரமும் ஒரு தனிப்பட்ட ஒரு ஐக்கியம். நல்ல பாடலை பாடி தாவீது கர்த்தரை மகிமைப்படுத்தினான். இந்த தாவீதுக்குள்ள இருந்த விசுவாசத்தினுடைய வார்த்தையும், விசுவாசத்தினுடைய வலிமையும், விசுவாசத்தினுடைய செயல்பாடுகள் முன்னேற்றமும் அதிகமா இருந்துச்சு. கோலியாத்தை ஏத்து நிற்கிறான். கோலியாத்து ராட்சசன். அவனை தாவீது முறியடிக்கணும். அவன் என்ன செய்ய? இப்ப ஆவியானவர் நல்லா கவனிக்கணும். அதான் தேவனுடைய உறவு. ஆவியானவர் சவுல் மேல இருந்தவர் இப்ப தாவீது மேல வந்துட்டார். சவுல் வலிமை இழந்தவன், தாவீது வலிமை பெற்றவன். அதோடு சேர்ந்த விசுவாசமானது கிரியை செய்து கோலியாத்தை வீழ்த்தியது. கோலியாத்தை வீழ்த்தியது. 40 நாட்கள் ஒவ்வொரு நாளும் கர்ச்சித்த கோலியாத்துக்கு ஒரு சின்ன தாவீதினால முடிவு வந்துச்சு. அது எப்படி ஆயிற்றுன்னா, தாவீது மேல இருந்த ஆவியானவரும், தாவீதுக்குள்ள இருந்த விசுவாசமும் 2ம் சேர்ந்து செயல்பட்டுச்சு. அதான் அதுல உண்மை. அப்போ நமக்கு அதிகமா என்ன வேணும்னா, தேவனோட கூட உறவு வேணும். ஆண்டவரோடு கூட இசையணும், ஆண்டவரோடு இருக்கணும், ஆண்டவரை குறிச்சே பேசணும், ஆண்டவரை குறித்து சிந்திக்கணும். அப்போ அந்த விசுவாசமும், தெய்வ உறவும் சேர்ந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். புதிய ஏற்பாட்டுல மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 35ல இருந்து நாம கடைசி வசனம் வரை வாசிக்கும்போது, இயேசுநாதர் அந்த படகுல தான் இருக்கிறார். இப்ப காற்று பலமாய் வீசி கடல் கொந்தளித்து கப்பல் மேல மோதிட்டு. எதிர்மறையான சூழ்நிலை. கர்த்தருடைய வார்த்தையை நம்பினார்கள். அதனால விசுவாசத்துல இல்லை. அக்கறைக்கு போம் வாருங்கள் என்று சொன்ன உடனே போட்டை ஸ்டார்ட் பண்ணி புறப்பட்டானுங்க. இயேசுநாதர் அந்த படகுல தான் இருக்கார். அவர் பின்னணியில தலையணை வைத்து படுத்திருக்கிறார். இப்ப காற்று பலமா அடிக்குது. பயங்கரமா அடிக்குது. கடல் கொந்தளிக்குது. தண்ணி கப்பல்ல வருது. மொண்டு மொண்டு ஊத்துறாங்க. முடியல. இப்ப கடைசி கட்டத்துல கதறிட்டான். ஆமா. ஐயரே! போதகரே! நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா? ஐயா, அதே போட்ல தானே இயேசுநாதர் இருக்காரு. சேர்ந்தா எல்லாம் சேர்ந்து தானே போணும். ம். அக்கறைக்கு போம் வாருங்கன்னு சொன்னவரு வார்த்தையை நிறைவேற்றுவாரா? நிறைவேற்ற மாட்டாரா? விசுவாசிக்கணும்ல. விசுவாசம் இல்லையே! இங்க இயேசுநாதர் கூட இருந்தும் விசுவாசம் இல்ல. அதனால தான் அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை இறையாது என்று சொல்லி, அவர் தன்னுடைய வல்லமை வெளிப்படுத்துகிறார். வார்த்தையின் வல்லமை. இப்ப திரும்ப சீசர்ட்ட கேட்கிறாரு, ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று? அந்த எதிர்மறையான சூழ்நிலையை நம்முடைய வாழ்க்கையிலும் எதிர்மறையான சூழ்நிலைகளில் விசுவாசத்தோடு, தைரியத்தோடு, தேவ வலிமையோடு, வல்லமையோடு வாக்குத்தத்தத்தை பிடித்துக் கொண்டு நிற்கணும். இது நடக்குமா? நடக்காதா? இது நடக்காது, நடக்காது. இத செய்ய முடியாது, முடியாது. ஐயய்யோ! இது நம்மால்லாம் முடியாது. இப்படிதான் இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில ஓடிட்டு இருக்கு. ஆனா பேர் விசுவாசி, பெயர் விசுவாசி. அப்படி இருக்கக்கூடாது. பிரியமானவர்களே, விசுவாசத்துல பலவீனமா இருக்கக்கூடாது.
ஆபிரகாம் தன் சரீரமும் தன் மனைவியின் சரீரமும் செத்து போன நிலைமையிலும், ஆண்டவரே ஸ்தோத்திரம், அவன் விசுவாசம் பலவீனமாயிருக்கவில்லை. அதனால இந்த நாட்களிலும் உங்கள் விசுவாசத்தை கூட்டுங்க. விசுவாசத்தினால தான் எல்லாமே வாழ்க்கை இருக்கு. ஆவிக்குரிய தேவ பிள்ளைகளுக்கு, அதாவது கிறிஸ்தவர்களுக்கு. விசுவாசம் இல்லாத கிறிஸ்தவன்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடாது. விசுவாசிப்போம். எதிர்மறையா சொல்ல கர்த்தர் நடத்திட்டு வர்றாருயா. இதுவரையும் நடத்தினாரு. இன்னும் நடத்துவாரு. எதிரிகளை முறியடிப்பாரு. இயற்கைகளை மாற்றுவாரு. என் வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கும். அது என்னால செய்ய முடியும். தேவன் எனக்கு அந்த வல்லமையும், அந்த விசுவாசத்தையும் தந்திருக்காரு. இந்த விசுவாசத்துல பயணிக்க வேண்டியது தான் ஒரு விசுவாசிக்குரிய அடையாளமா இருக்கு. அதனால பிரியமானவர்களே, உங்களுடைய விசுவாசத்துல பலவீனமா இருக்காதுங்க. விசுவாசத்தை கூட்டணும் அப்படின்னா தேவனுடைய உறவு வேணும். தேவனுக்கு நமக்கு ஒரு நல்ல ஐக்கியம் இருந்தால் தான், நல்ல உறவு இருக்கணும். அப்பதான் அந்த விசுவாசம் வலிமையடைந்து செயல்படும். விசுவாசியுங்கள், விசுவாசத்தில் பெருகுங்கள், விசுவாசத்தில் நிலைத்திருங்கள். கர்த்தர் உங்களோடு இருந்து பல காரியங்களை செய்வார். காட் பிளஸ் யூ.